பிரபல பாதாள உலக குழு உறுப்பினருடன் தொடர்பு, பாதுகாப்பு தரப்பு உத்தியோகத்தர்கள் குறித்து அதிரடி விசாரணை. எமது ஆட்சியில் வடக்கை நிச்சயம் கட்டியெழுப்புவோம், அமைச்சர் சந்திரசேகர் உறுதி. கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் களமிறக்கப்பட உள்ள இராணுவத்தினர், அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் அரசாங்கம். இடியுடன் கூடிய கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைவது சாத்தியமில்லை, சுமந்திரன் உறுதி. வாகன பற்றாக்குறைக்கு தீர்வு, 2000 கேப்கள் இறக்குமதி. தேசபந்துவின் கடமை மீறலால் மகிந்தவின் ஆலோசகருக்கு நேர்ந்த கதி. செம்மணி புதைகுழி சர்வதேச விசாரணைக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும், காங்கிரஸ் தரப்பு கோரிக்கை. எமது ஆட்சியில் வடக்கு மாகாணத்தை நிச்சயம் கட்டியெழுப்புவோம் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் வடக்குக்கு எதிராக அநீதிகளே கட்டவிழ்த்து விடப்பட்டன. அதனால் தான் போர் கூட ஏற்பட்டது. எனினும் வடக்கை கட்டியெழுப்புவதற்குரிய அனைத்து வேலை திட்டங்களும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனது கடமையை செய்ய ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கிலேயே சில எதிரணி உறுப்பினர்கள் அரசை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். இலங்கையில் வறுமையால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாகாணமாக வடக்கு மாகாணம் மாறியுள்ளது. இந்த மாகாணத்தை நாம் நிச்சயம் கட்டியெழுப்ப வேண்டும். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அனைத்து அரசுகளும் வடக்கை நோக்கிய அனைத்து அநீதிகளையும் கட்டவிழ்த்துவிட்டன. வன்முறைகள் தலைவிரித்தாடின. இறுதியில் அது யுத்தமாக மாறியது. மக்கள் கொல்லப்பட்டனர், சொத்து இழப்புகள் ஏற்பட்டன. போர் முடிவடைந்தும் வடக்கு மாகாணம் கட்டியெழுப்பப்படவில்லை. எனினும் எமது ஆட்சியின் கீழ் வடக்கை நோக்கி அனைத்து செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் மூலம் வடக்கு மாகாணம் நிச்சயம் கட்டியெழுப்பப்படும். மலையக மக்கள் 200 வருடங்களுக்கு மேலாக ஏமாற்றப்பட்டுள்ளனர். 200 வருடங்களாக வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அனைத்து வழிகளிலும் மேம்படுத்துவதற்குரிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் பாதாள உலக கும்பலின் அச்சுறுத்தல்களை அடக்கும் வகையில் இராணுவத்தினரை களமிறக்க அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தியுள்ளது. அதன் முதற்கட்டமாக மேல் மாகாணத்தில் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் இராணுவத்தினர் களமிறக்கப்பட உள்ளனர். துப்பாக்கி பிரயோகம் உள்ளிட்ட பாரிய வன் செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை கட்டுப்படுத்தவும் கைது செய்யவும் அவர்கள் அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் இந்த விடயத்தில் வெற்றிகரமாக செயல்பட தவறியதன் காரணமாகவே இராணுவத்தை களமிறக்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மேல் மாகாணத்தில் பரிட்சாதமாக களமிறக்கப்படும் இராணுவத்தினரின் செயற்பாடுகள் வெற்றியளிக்கும் பட்சத்தில் தென் மாகாணம் உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களிலும் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது. தனிநாடு இல்லாமல் தங்களை ஆளக்கூடிய சுயாட்சி முறைக்கு எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றாக இணைவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் தனது உத்தியோகபூர்வ யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டுள்ள நேர்காணல் காணொலி ஒன்றில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அணுகுமுறைகளில் காணப்படும் வித்தியாசம் அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிக்கும் ஒரு தரப்பு இல்லையெனில் அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிக்காது தங்கள் தனியாக பயணிக்கும் ஒரு தரப்பு மற்றும் முரண்டு பிடித்து கொண்டு முழுமையான எதிர்ப்பு அரசியல் என ஒரு தரப்பு உள்ளது. இந்த நிலையில் அணுகுமுறைகளில் பலமான வித்தியாசம் இருக்கின்ற போது அதை மக்களுக்கு கொண்டு செல்லும் போது ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சுமத்தித்தான் மக்களுக்கு இடையில் கொண்டு செல்கின்றோம். இது என்னுடைய பார்வையில் மிகவும் தவிர்க்கப்படக்கூடிய விடயமா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம், ஒரு ஜனநாயக வழியில் ஜனநாயக முறைப்படி மக்கள்
மக்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அந்த ஜனநாயக முறைமையில் தேர்தல் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதாவது தேர்தலில் மக்கள் ஆணையை வழங்கினால்தான் மக்களின் அணியுடன் இதை நாங்கள் முன்வைக்கின்றோம் என எங்களால் தெரிவிக்க முடியும். இல்லையெனில் அதனை தெரிவிப்பதற்காக உரிமை எங்களிடத்தில் இல்லை. ஆகவே ஆயுத போராட்டம் இல்லாத இடத்தில் ஜனநாயக சூழலில் தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் மக்களை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். இவ்வாறான சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் ஒன்றாக இருந்தால் கூடுதலான மக்கள் ஆணையை நாங்கள் பெறலாம் என்பது சரியானால் வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கின்ற போது இது சாத்தியமில்லை. மக்களின் உரிமைகள் தான் முக்கியம் என நினைப்பவர்கள் சேர்ந்து பயணிக்கலாம். அப்படி ஏதாவது தரப்பு சேர்ந்து பயணிக்குமாக இருந்தால் அதற்கு நான் உடன்படுவேன் என அவர் மீண்டும் தெரிவித்துள்ளார். கம்பகா தேவா என்றழைக்கப்படும் பிரபல பாதாள உலக கும்பல் உறுப்பினருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய பாதுகாப்பு தரப்பின் உத்தியோகத்தர்கள் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரபல பாதாள உலக கும்பல் தலைவர்களில் ஒருவரான கேகல்பத்திர பத்மா என்பவரின் வலது கையாக கம்பகாவை சேர்ந்த பஸ்தேவா என்பவர் செயல்படுகின்றார். கேகல்பத்திர பத்மா குழு அண்மையில் மேற்கொண்ட படுகொலைகள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களுக்கு இவரே ஆட்களை அமர்த்தி குற்ற செயல்களை மேற்கொள்ள உதவி செய்துள்ளார். தற்போதைக்கு பேலியா கொடை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள விசாரணைக்குள் சிக்கியுள்ள பஸ்தேவாவின் தொலைபேசியை பரிசோதித்த போது அதில் விசேட அதிரடி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பின் பலரது தொலைபேசி மற்றும் ஏனைய தொடர்பு விவரங்கள், அவர்களுடனான வாட்ஸ்அப் உரையாடல்கள், குறுஞ்செய்திகள் என்பன கண்டறியப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து குறித்த உத்தியோகத்தர்களுக்கு எதிரான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் முன்னாள் தொழிற்சங்க ஆலோசகர் பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திரவின் படுகொலையானது முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தனது கடமையை செய்யாமல் அரசியல் விடயங்களுக்கு ஏற்ப செயற்பட்டதால் நிகழ்ந்தது என அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மோசடி செய்பவர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிரான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முறையான நடவடிக்கை சீட்டாட்டத்தில் 7வது துருப்பு சீட்டை பயன்படுத்துவது போன்றது என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேசப்பந்து தென்னகோனை ஐஜிபியாக சட்டவிரோதமாக நியமித்தார் என்றும் பல்வேறு வடிவங்களில் இதுபோன்ற 40 குற்றவியல் வழக்குகள் அவருக்கு எதிராக நிலுவையில் இருந்த சூழலில் இது நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழி குறித்து சுயாதீன சர்வதேச கண்காணிப்புடன் விசாரணைக்கு இந்தியா பரப்புரை செய்ய வேண்டும் என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த செந்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி குறித்து இந்திய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு அனுமதி கோரி நாடாளுமன்றத்தின் கீழ் சபையின் செயலாளர் நாயகத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். அதில் அவர் தெரிவித்துள்ளதாவது: 6ஆம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் குறித்து உரையாற்றுவதற்கான அனுமதியை நான் கோருகின்றேன். எனக்கு அனுமதியளிக்கப்பட்டால் பின்வரும் விடயங்கள் குறித்து நான் குறிப்பிடுவேன். இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணியில் சமீபத்தில் மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறித்து தமிழ்நாட்டின் வேதனையை தெரிவிப்பதற்காக நான் இங்கே உரையாற்றுகின்றேன். மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் இலங்கையின் தமிழ் சமூகத்தின் நீண்ட காயங்களை மீண்டும் கிளறியுள்ளன. இவற்றில் சில மோதல்களின் போது பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் மனித எச்சங்கள் என்று கருதப்படுகின்றது. பல தசாப்தங்களாக இலங்கை தமிழர்கள் திட்டமிடப்பட்ட வன்முறைகள், பலவந்தமாக காணாமலாக்கப்படுதல் போன்றவற்றை எதிர்கொண்டுள்ளனர்.